நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வரும் போரை பற்றியும், அப்போரின் காரணமாக வளைகுடா நாடுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் பேச போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருங்கிணைந்து அந்த மேற்கொண்ட தாக்குதல் இருக்கு இல்லையா, அதோட துவக்க புள்ளி ஈரானுடைய உச்சகட்ட தலைவர் கொமேனியை கொலை செய்தார்கள் இல்லையா. அதனை தொடர்ந்து ஈரானோட தாக்குதல் பார்த்தீங்கன்னா அந்த வளைகுடா நாடுகளை குறி வச்சு அவங்க தாக்குதலை மேற்கொண்டாங்க. இப்போ ஐக்கிய அமீரகமாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், இல்லை கத்தாராக இருக்கலாம், இங்கெல்லாம் வந்து அவங்க வளைச்சு தாக்குதல்களை மேற்கொண்டாங்க வளைகுடா நாடுகளில். இதை வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் அங்கே அந்த வளைகுடா நாடுகளில் தான் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டுச்சு இருக்கு. அந்த இராணுவ தளங்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மத்திய தரைக்கடல் பகுதி, அந்த பாரசீக கடலோர பகுதிகளில் எப்படி அப்படி ஒரு அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் வரிசை எப்படி அந்த நாடுகள் அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பின்புலத்தை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப 1979 ஈரான்ல புரட்சி நடக்குது. அந்த புரட்சியின் மூலமாக அமெரிக்க சார்பாக இருந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு ஒரு செமி டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி அமையுது. சரிங்களா? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஈரானிய புரட்சி பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான்ல வந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு அரசு இருந்தது நேற்று வரைக்கும். இப்ப அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டுருச்சு. அது வந்து இப்ப ஏகாதிபத்திய எதிர்ப்புல இருக்கு. அதே நேரம் இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை தனக்குள்ள வேறா கொண்டிருக்கு. இவங்க இந்த வளைகுடா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சன்னி மத பிரிவு, அதாவது இஸ்லாத்திலே இவங்களும் இஸ்லாத்து தான், அவங்களும் இஸ்லாத்து தான். அவங்க இஸ்லாத்திலேயே ஈரான் பார்த்தீங்கன்னா ஷியா பிரிவை சார்ந்தவங்க. இவங்க வந்து சன்னி மத பிரிவை சார்ந்தவங்க, இங்க வளைகுடா நாடுகள்ல இருக்கிறவங்க. அப்ப இந்த புரட்சிக்கு பிறகு ஈரான் வந்து தன்னை மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியா நிறுவனம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதற்கு முன்பாக அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எதுவுமே கிடையாது. வெஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா சார்பான ஒரு அரசை நிறுவுவது ஒண்ணு. ஈஸ்ட்னா சோவியத் யூனியன். நம்ம சின்ன வயசுலாம் சொல்லுவோம்ல, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் த பெஸ்ட்னு. அது சாதாரண ஒரு விளையாட்டு விஷயம், அது மிகப்பெரிய அரசியல். வெஸ்ட்ங்கிறது ஒரு வலதுசாரி அரசியல், ஏகாதிபத்திய அரசியல். ஈஸ்ட்ங்கிறது சோவியத் யூனியன், அது ஒரு இடதுசாரி அரசியல். ரெண்டுமே இல்லை, நாம ஒரு வலுவான ஒரு அரசை நிறுவனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் பின்னணியில நிறைய யுத்த குழுக்கள் அப்படியே அவங்க நிறுவுறாங்க. அதை பத்தி நம்ம ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருவோம், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரத்தில் இவங்க வேற இந்த இஸ்லாத்துல ஷியா மத பிரிவுல இருக்காங்க. அவங்களோட அந்த மத கொள்கையையும் அந்த ரெவல்யூஷனரி அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் அவங்க வந்து அப்படியே அந்த பரவ செய்யணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமா இருக்கு, ஈரானோட நோக்கமா இருக்கு. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது வளைகுடா நாடுகளுக்கு. அப்ப அவங்களோட மத பிரிவை பாதுகாக்கணும், சன்னி மத பிரிவை பாதுகாக்கணும், இவங்களோட இந்த யுத்த குழுக்கள் இருந்து தங்களை பாதுகாக்கணும். அப்ப அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, நாங்க அவங்களோட இருக்கோம், நாங்க அவங்கள பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அமெரிக்கா வராங்க. 1980 ஜிம்மி கார்ட்டர் வந்து பேசுறாரு. என்ன அப்படின்னா, வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்கா பாதுகாப்பா இருக்கும், வளைகுடா நாடுகளுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினா அது எங்களுக்கு ஏற்படுத்தின மாதிரி, எங்க நாட்டுக்கு ஏற்படுத்தின மாதிரி நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு 1980 ஜிம்மி கார்ட்டர் வந்து ஓப்பனாவே சொல்றாரு, அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி. இது அந்த வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்குது. குறிப்பா 1991 நடந்த வளைகுடா போர்ல பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை ஏற்படுது. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வளைகுடா பகுதிகளில், அந்த கடற்கரை பகுதிகளில், அந்த மத்திய தரைக்கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடலோர பகுதிகளில் அப்படியே தனக்கான பேசிஸை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க, அமெரிக்கா வந்து உருவாக்குறாங்க. உள்நோக்கம் என்னன்னா, உலக அளவுல நாம வந்து கால் பதிக்கணும், உலகையே நாம வந்து ஆதிக்கம் செலுத்தணும். அதோட நோக்கத்துக்கு ஏதுவாக
அது பல்வேறு பேஸஸை வந்து அந்த மத்திய தரைக்கடல் ஓர பகுதிகளில் அப்படியே அந்த உருவாக்குது. அதற்கு அந்த அரபு மன்னர்களும் ஒத்துழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிலிட்டரி ரீதியா வீக்கா இருந்த ஒரு காரணத்தினால, அமெரிக்காவோட இந்த காம்ப்ளிமெண்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசமா அமெரிக்கா பண்ணி குடுக்குது. ஸோ அத நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அமெரிக்காவோட நோக்கம் என்னன்னா, உலகத்தை நாம ஆளணும், உலகத்த ஆட்சி செய்யணும். அந்த நோக்கத்துக்காக அவங்க அங்க பேஸஸ உருவாக்குறாங்க. அந்த சாதகமான ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 2001க்கு பிறகு குளோபல் வார் ஆன் டெரர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்குறாங்க அமெரிக்கா. அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக நாம போர் புரியணும். அதற்கு வந்து வளைகுடா நாடுகள்ல தனக்கான பேஸஸ் வந்து இன்னும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா உறுதி பண்றாங்க. அந்த பேஸஸ் வந்து நமக்கு இருந்தாதான் அங்க அந்த வளைகுடா நாடுகள் அந்த பேஸஸ் பயன்படுத்தி தான் நாம குறிப்பா இந்த ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், அவங்க மேல போர் புரியறதுக்கு அது ரொம்ப தேவையா அவங்க கருதுனாங்க. அதை இன்னும் அவங்க வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாங்க. மேலும் அந்த அரபு முடியாட்சிகள் இருக்காங்க, இந்த மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதே நேரத்துல அவங்க ரொம்ப இணக்கமா இருந்தாங்க அமெரிக்காவோட. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த கத்தார்ல இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பிளேனே வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய அமீரகத்தை சேர்ந்த முதலாளிகள்லாம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் குடும்பத்துக்கு சொந்தமான கிரிப்டோ கம்பெனி அப்படின்னு ஒண்ணு. அந்த கம்பெனில மிகப்பெரிய அளவுல பங்குகளை தங்களுக்கு சொந்தமாக்கியிருக்காங்க. மேலும் சவுதியில இருக்கக்கூடிய முதலாளிகள் பார்த்தீங்கன்னா, ஜாட் குஷ்னர், அதாவது இவர் யாருன்னா ட்ரம்போட மருமகன். அவரோட கம்பெனில பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரொம்ப அமெரிக்காவோட இணக்கமா தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு ரியாத்ல 2017 மே மாசம் அமெரிக்கா மற்றும் கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில் கூட்டம் நடைபெறுது. அதுல பிராந்திய அளவிலான ஒரு அணி சேர்க்கையானது உருவாக்கப்படுது. அதாவது அரப் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில் இருக்க நாடுகள் மட்டும் இல்லாம ஈஜிப்த், ஜோர்டான் எல்லாம் இதுல இணைக்கப்படுது. இப்ப அமெரிக்காவோட பேஸஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு 3 இடங்கள பார்ப்போமே. இந்த இடங்கள்ல எங்கெங்க அமைச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு குவைத் பார்த்தீங்கன்னா, அங்கதான் வந்து அதான் லாஜிஸ்டிக் ஹப்பா இருக்கு. அமெரிக்காவோட தரைப்படைக்கு. அங்கதான் கிட்டத்தட்ட அவங்களோட அந்த சப்ளை செயின்ஸ் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து தான் முன்னணி படைகளுக்கான ஆயுதங்கள் அனைத்தும் சப்ளை செய்யப்படுது குவைத்ல இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அமீரகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வேவு பார்க்குற விமானங்கள், அதாவது சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்களே, அப்புறம் ஜெட்டுகளுக்கு வந்து ரீஃபியூலிங் பண்றது. மேலும் இந்த வான்வெளி தாக்குதல், அதாவது ஏர் டிஃபென்ஸ்க்கான எல்லா வசதியும் அங்கிருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜோர்டான்ல பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க படை வீரர்களுக்கான பயிற்சி தளங்களும், உளவுத்துறைக்கான அனைத்து வசதிகளும் ஜோர்டான்ல செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தளங்கள் அனைத்துமே நான் உதாரணத்துக்கு ஒரு 3 இடங்கள் சொன்னேன். இது அனைத்துமே இந்த போர்ல வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு ஈரானால. இப்ப வந்து அவங்க எந்த அமெரிக்காவ நம்புனாங்களோ, நமக்கு ஒரு படையாக, நமக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படின்னு, அந்த அமெரிக்கா அவங்கள கைவிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? மிசைல் இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் வரும்போது அத போய் தாக்கி அழிக்கும். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. அத எதையுமே அமெரிக்கா ரிப்ளனிஷ் பண்ணி குடுக்கல. மறுசீரமைப்பு பண்ணி குடுக்கல. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு விரக்தியின் உச்சிக்கே இந்த அரபு நாடுகள் அனைத்தும் சென்றிருக்கு. இவங்க வந்து அமெரிக்காட்டிலிருந்து விலகுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அமெரிக்கால இருக்க தங்களது முதலீடுகளை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வர போர்ல அமெரிக்கா பெரிய அளவுல பொருளாதார ரீதியா இழப்புகளை சந்திச்சாலும், நேரடியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கட்டுமானங்களா இருக்கலாம், மனித உயிரிழப்புகளா இருக்கலாம், அதை வந்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் மக்கள் மட்டும் சந்திக்கல, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் அதை சந்திச்சு தான் இருக்காங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஈரானுடைய யுத்த குழுக்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பற்றின வீடியோவை கமெண்ட்ல நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்து பயனடைங்க. நன்றி.